யூடியூப் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் தமிழ் 2 hours ஒர்க் பண்ணால் போதும் மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ண முடியுமா? டேட்டா என்ட்ரி ஜாப் இன்னும் அவைலபிள் இருக்கா? 1 மணி நேரத்துக்கு 320 ரூபாயா? ஒரு ஆடை பார்த்தா $5. வாட்ச் வீடியோ அண்ட் ஏர்ன். A few minutes later. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே என்ன இன்ஸ்டன்டாக ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். லேட்டராக தான் நமக்கு தெரிய வரும் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாடலே கிடையாது, இது லாங் டேர்ம் நமக்கு இன்கமும் ஜென்ரேட் பண்ணி தராதுன்னு நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி தெரிய வரும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டன்டாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனை விட ஆஃப்லைன் எவ்வளவோ பெட்டர். உங்களுக்குன்னு தெரிஞ்ச ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹோம் டியூஷன் எடுக்கலாம், இல்லை வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணி வெளியில் சேல் பண்ணுறது, இல்லை இந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஈஸியாக நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணலாம். சொல்லவே முடியாது, லேட்டரான உங்களுக்கு இதுவே வந்து பெரிய பிஸ்னஸாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா, நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த ஆக்டர் கிரிக்கெட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி இவங்க எல்லாருக்குமே நம்ம முன்னாடி காமிக்கிற ப்ரொஃபஷன் தாண்டி தனியாக இன்னொரு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இது இன்க்ளூடிங் மீ. நான் என்னதான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்குன்னு ஆஃப்லைனில் 2-3 பிஸ்னஸ் வச்சு நான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லைனா எல்லா இடத்துலையுமே எங்களால் டாலரேட் பண்ண முடியாது. அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஆங்கிலையும் சரி, இது நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபிசிக்கலாக கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நான் ஆன்லைனில் தான் பண்ண போகிறேன், ஆன்லைனில் தான் எனக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு 3 முக்கியமான பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன். இதில் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நம்பர் 1 யூடியூப். யூடியூப் தாராளமாக வந்து ஏர்ன் பண்ணலாம், பட் எடுத்தோடனே கிடையாது. செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஈவன் உங்களுடைய 500 ஃபாலோவர்ஸில் கூட நீங்கள் சாதாரண ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஆட்சன்ஸோ இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த 3க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் மட்டும் இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதோ இல்லை சர்வை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் எனக்கு எந்த ஒரு ஸ்கில்மே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பிளாகிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய ஒரிஜினலான ஸ்கில் என்னங்கிறது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஈவன் நிறைய பேருக்கு படிக்கும் போதே எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வெளில வரும். பட் என்னால் ஃபேஸை காமிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் டெக்னிக்கல் சேனல் இருக்குது, நான் டெக்னிக்கல் சேனல் இருக்குது. இதில் ஃபேஸும் யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க, ஃபேஸ்லெஸ் சேனல் இருக்குது. இப்போ நிறைய ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுற சேனலுக்கே யூடியூப் சைட்லேருந்து அப்ரூவலாம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான கேஸ் ஸ்டடிஸும் போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போது யூடியூப்னா என்னென்னு எனக்கு தெரியாது, பிளாகிங்னா என்னென்னு தெரியாது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. பட் நான் இன்றைக்கி அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஏர்ன் பண்ணிவிட்டு அதை மற்றவங்களுக்கும் நான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்த நம்ம முழுசாக நம்பி இறங்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான். ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கங்க. யூடியூப்க்கு நீங்கள் டெக்னிக்கல் சேனல் ஆரம்பிக்கலாம், அதில் நல்ல ஒரு எர்னிங்ஸ் கிடைக்கும். நான் டெக்னிக்கலில் வியூஸ் இருக்கும், ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எர்னிங்ஸ் டெக்னிக்கல் அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட்டராக நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் வீலாக் ஆரம்பிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது காமெடி சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை வந்துட்டு கைட் பண்ணுற மாதிரி சேனல் கூட ஆரம்பிங்க. அண்ட் குக்கிங் சேனல் கூட ஆரம்பிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா. ஓகேவா? பட் ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த யூடியூப்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறமேட்டு இப்போ எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இது எல்லாமே ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில்லை வெளியில் நீங்கள் தாராளமாக வெளியில் செல் பண்ணவே முடியும். ஸோ இது மூலிமா டிஃப்ரெண்ட்டான இன்கமும் உங்களால் ஜென்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது இன்ஸ்டாகிராம். நீங்கள் யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு எனக்கு சூப்பராக பார்க்க முடியும். பட் இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தராங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸை வச்சு நீங்கள் ஸ்பான்சர்ஸ் நிறையா உங்களை தேடி வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லாருமே நிறைய கம்பெனிலாம் ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரியான கேட்டகரி. நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தீம் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே சினிமாவில் வரக்கூடிய சாங்ஸ் மட்டும் வீடியோ சாங்ஸ்லாம் கட் பண்ணி போட்டால் எனக்கு ஃபாலோஸ் வரும், லைக்ஸ் வரும். பட் உங்ககிட்ட யார் ஸ்பான்சர் கொடுப்பாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் லோக்கலில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து ஒரு வீலாக் மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஷாப்காரன் உங்களை கூப்பிட்டு எனக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆங்கிள், உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், நீங்கள் யார் ஸ்பான்சர் வந்து பிடிக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் போதும் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும்.
சொல்ல முடியாது. இதுவே நாளைக்கு உங்களுக்கு பிசினஸா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேர்டு பிளாகிங். இந்த பிளாகிங்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா AdSenseலயும் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஈவன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க SEO ஒர்க், கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு வீட்ல உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க பாட்டுக்கு கண்டென்ட் லோட் பண்ணிட்டு டிராஃபிக் மட்டும் டைவர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது மூலமா உங்களால சேல்ஸும் பார்க்க முடியும். நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கூகுள் AdSense சைட்ல இருந்து உங்களால பார்க்க முடியும். பட் இது எல்லாத்துக்குமே ஸ்கில் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இன்னமும் வந்துட்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல என்னால போட முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கோர்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அது போக பிசிக்கல் ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் இன்ன வரைக்கும் பாருங்க ஆன்லைன்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப்லைன்ல ஆஃபீஸ் செட்டப் வச்சு நான் தனியாக வெளியில நிறைய கம்பெனிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி எம்சியா நிறைய ஈவெண்ட் ஆர்கனைசிங்ல போய் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நானே சொந்தமாக ஈவெண்ட் ஆர்கனைசிங், கார்பரேட் ஈவெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது போக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வெளியில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனராகவும் வந்து நிறைய காலேஜஸ்ல போய் லைவாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்கூல்லையும் போய் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த ஃபினான்ஷியல் லைஃப்ங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கொடுத்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு அவசியமே கிடையாது. சில விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ல பண்றதுலயும் நமக்கு சில பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் நீட்ஸ் இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸுங்கிறது ஒரு பக்கம் டேலி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் ஆன்லைன் வேர்ல்டை மட்டும் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லவும் கிடையாது. நீங்க எல்லாருமே ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டே இருங்க. அது சின்ன சின்னதாகவே ஆரம்பிங்க. சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா லேட்டராக உங்களுக்கு அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறும். ஸோ இந்த யூடியூபாக இருக்கட்டும், இல்லை பிளாகிங்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதை பற்றி தனித்தனியாக சீரிஸ் வீடியோ போட போகிறேன். I am zero அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எப்படி நம்ம யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது, இன்ஸ்டாகிராம் எப்படி கொண்டு போகிறது, பிளாகிங் எப்படி கொண்டு போகிறது, சீரிஸ் வீடியோ போட போகிறேன். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3ல் எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.